வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 படி மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். முதலில் சூரியனின் பெயர்ச்சி பற்றி பேசுவோம். அக்டோபர் 17 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு 7வது வீட்டில் சூரியன் தாழ்ந்த நிலையில் இருப்பதால் அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாமல் போகலாம். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும் மற்றும் இந்த பெயர்ச்சி பொதுவாக சாதகமாக கருதப்படுவதில்லை. அதே நேரத்தில் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் உங்கள் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பது சில சந்தர்ப்பங்களில் சாதகமான பலன்களை தரக்கூடும். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் செவ்வாய் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாது. புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை 6வது வீட்டில் இருக்கும். இது பொதுவாக சாதகமான பலன்களை தரும். அதே நேரத்தில் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதனின் பெயர்ச்சி 7வது வீட்டில் இருக்கும். இதன் விளைவாக புதன் கிரகம் சாதகமான பலன்களை தர முடியாது. அக்டோபர் 24க்கு பிறகு புதன் கிரகம் உங்கள் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கும் மற்றும் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பற்றி பேசுகையில், மாதத்தின் முதல் பாதியில் குரு அதன் சொந்த நட்சத்திர கூட்டமான மிதுனத்தில் உங்கள் 3வது வீட்டில் மாறுகிறது. அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்கள் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். குருவின் இந்த 2 பெயர்ச்சிகளும் சாதகமாக கருதப்படுவதில்லை. எனவே நீங்கள் குருவிடமிருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். சுக்கிரன் உங்கள் 6வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் அக்டோபர் 9 வரை உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பின்னர் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். சனியின் பெயர்ச்சி மீனத்தில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனியின் அனுகூலத்தையும் ஒருவர் எதிர்பார்க்கக்கூடாது. ராகு பெயர்ச்சியை பற்றி நாம் பேசினால், ராகு லாப வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார். எனவே ராகு உங்களுக்கு நல்ல பலனை தருவார் மற்றும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேலை செய்வார். அதே நேரத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுகூலமான பலன்களை தர முடியாது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாதம் 2025 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும். இந்த மாதம் சூரியனின் பெயர்ச்சி அக்டோபர் 17 வரை உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இது சாதகமாக கருதப்படாது. அதே சமயம் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். சூரியனின் 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்பட்டாலும் இங்கே சூரியன் வலுவிழந்த ராசியில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் சில சமயங்களில் மிகச்சிறந்த முடிவுகளையும் மற்ற சமயங்களில் சராசரி முடிவுகளையும் கொடுக்க முடியும். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 6வது வீட்டில் இருக்கும் மற்றும் இது பல சந்தர்ப்பங்களில் சாதகமான முடிவுகளை தரும். அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாயின் பெயர்ச்சி 7வது வீட்டில் இருப்பதால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பலவீனமான பலன்களை தரக்கூடியது. புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை 5ஆம் வீட்டில் இருக்கும். சில சமயங்களில் நல்ல பலனையும் சில சமயங்களில் மோசமான விளைவுகளையும் தரலாம். அதே நேரத்தில் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் 6வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர விரும்புவார். அக்டோபர் 24க்கு பிறகு
புதன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும், இது நல்லதாக கருதப்படாது. குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 2வது வீட்டிலும் பின்னர் 3வது வீட்டில் அதன் சொந்த ராசியிலும் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் கொடுக்க விரும்புகிறது. சுக்கிரனின் பெயர்ச்சியை பற்றி பேசுகையில், சுக்கிரன் அக்டோபர் 9 வரை உங்கள் 4வது வீட்டில் இருக்கிறார். அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த வீட்டில் சுக்கிரன் மிகவும் நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் சில சமயங்களில் சாதகமான பலன்களையும் சிலவற்றில் பலவீனமான பலன்களையும் கொடுக்க முடியும். சனியின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் மீனத்தில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனியின் அனுகூலத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ராகுவின் பெயர்ச்சி 10ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். எனவே சில சமயங்களில் ராகுவும் நல்ல பலனை தரலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு சில தடைகளை உருவாக்கலாம். கேதுவின் பெயர்ச்சி உங்கள் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ராசியில் இருக்கும். சுக்கிரன் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியாகும். அப்படிப்பட்ட நிலையில் கேதுவும் சில சமயங்களில் நல்ல பலனை தரலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேது சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த வழியில் சில கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் சில கிரகங்கள் பலவீனமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் விளைவு சராசரியை விட சிறப்பாக இருக்கலாம். இந்த மாதம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். மிதுனம் மாத ராசிபலன் 2025 படி இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட மோசமாக இருக்கலாம். சூரியனின் பெயர்ச்சி இந்த மாதம் 17ஆம் தேதி வரை உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 5ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார். சூரிய கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம். செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இது பலவீனமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் செவ்வாய் அக்டோபர் 27 முதல் மீதமுள்ள நேரம் வரை 6ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு பலவீனமான பலன்களை தரக்கூடும். புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை உங்களின் 4வது வீட்டிலும் பிறகு அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை 5வது வீட்டிலும் இருக்கும். அதன் பிறகு புதன் கிரகம் உங்கள் 6வது வீட்டில் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் புதன் கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. ஆனால் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். பின்னர் 2வது வீட்டில் இருக்கும். எனவே குரு உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். அதே நேரத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி அக்டோபர் 9 வரை உங்கள் 3வது வீட்டிலும் பின்னர் 4வது வீட்டிலும் இருக்கும். 4வது வீட்டில் சுக்கிரனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்பட்டாலும் அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் பலவீனமாகவே இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம். சுக்கிரன் இந்த மாதம் கலவையான அல்லது சராசரியான பலன்களை தரக்கூடும். சனியின் பெயர்ச்சி உங்கள் 10ஆம் வீட்டில் ஒரு வக்ர நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் ராகுவின் பெயர்ச்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் மற்றும் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கிவிடும். அதே சமயம் கேதுவின் பெயர்ச்சி 3வது வீட்டில் தங்கி நல்ல பலனை தர விரும்புவார். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான பலன்களை தர இயலவில்லை அல்லது சராசரி பலன்களை தரக்கூடும். அதே நேரத்தில் சில கிரகங்கள் பலவீனமான பலனை தருவதாகவும் தெரிகிறது. இந்த வழியில் அக்டோபர் 2025 உங்களுக்கு சராசரி முடிவுகளை விட கலவையான அல்லது ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரக்கூடும். எனவே இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். கடந்த கால அனுபவங்களிலிருந்து
நீங்கள் பொறுமையாக வேலை செய்தால் குரு உங்களுக்கு உதவ முடியும் மற்றும் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை அடைய முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடக ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 இன்படி இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். இந்த மாதம் அக்டோபர் 17 வரை சூரியன் உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். அக்டோபர் 17க்கு பிறகு உங்கள் 4ஆம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி பலவீனமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சூரியனால் பலவீனமான பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். இது ஒரு சாதகமான மாற்றமாக கருதப்படாது. அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் தனது சொந்த ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை பலவீனமான பலன்களையும் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை சாதகமான பலன்களையும் தரக்கூடும். இதன் பிறகு புதன் கிரகம் ஓரளவு வலுவிழக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் குருவின் பெயர்ச்சி 12வது வீட்டில் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தருவதில் பின்தங்கிவிடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு சராசரியான முடிவுகளை விட உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடும். அதே நேரத்தில் அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 3ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு சில நல்ல பலன்களையும் சில பலவீனமான பலன்களையும் தரலாம். உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் சனியின் பெயர்ச்சி வக்ர நிலையில் இருக்கும். ராகுவின் பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு பலவீனமான பலன்களை தரலாம். ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத வகையில் சாதகமான பலன்களும் ஏற்படலாம். சிம்ம ராசியில் சுக்கிரனின் 2ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சிக்கிறார். எனவே கேது பல சந்தர்ப்பங்களில் பலவீனமான பலன்களை குறிக்கிறது. அக்டோபர் 9க்கு முன் நல்ல பலன்கள் கூட பெறலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் ராகு கேதுவிடம் இணக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். அதாவது அக்டோபர் 2025 மாதம் உங்களுக்கு சாதகமான மற்றும் பலவீனமான பலன்களை தரும். ஆனால் அனுபவத்தின் உதவியுடனும் பொறுமையுடனும் பணிபுரிவதன் மூலம் நீங்கள் பொருந்தக்கூடிய வரைபடத்தை கொஞ்சம் சிறப்பாக உருவாக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 இன்படி அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அக்டோபர் 17 வரை சூரியன் உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். 2ஆம் வீட்டில் லக்னத்தின் அதிபதி இருப்பது நிதி மற்றும் குடும்ப விஷயங்களுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது. ஆனால்
சூரியன் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதும் சனி மேலே இருந்து பார்ப்பதும் சாதகமான சூழ்நிலை இல்லை. அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் 3ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பதால் மாதத்தின் முதல் பாதியில் சூரியனிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. 3ஆம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது. ஆனால் கீழ் வீட்டில் இருப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை. இந்த காரணத்திற்காக மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 3ஆவது வீட்டில் இருக்கும். உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். மாதத்தின் கடைசி 3-4 நாட்களில் செவ்வாய் உங்கள் 4ஆவது வீட்டில் இருந்தாலும் அதன் சொந்த ராசியில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரவில்லை என்றாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மாத தொடக்கத்தில் இருந்து அக்டோபர் 3 வரை புதனின் பெயர்ச்சி 2ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதனின் பெயர்ச்சி 3ஆவது வீட்டில் இருக்கும். அதில் இருந்து சாதகமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கப்படக்கூடாது. அக்டோபர் 24க்கு பிறகு புதன் உங்கள் 4ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார். மாதத்தின் முதல் பகுதியில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். அதே சமயம் 2ஆம் பகுதியில் கலவையான பலன்களை தரக்கூடும். சுக்கிரனின் பெயர்ச்சி அக்டோபர் 9 வரை உங்களின் முதல் வீட்டிலும் அதன் பிறகு 2ஆவது வீட்டிலும் இருக்கும். எனவே சுக்கிரன் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். சனி உங்கள் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். எனவே எளிதான பொருந்தக்கூடிய தன்மையை ஒருவர் எதிர்பார்க்கக்கூடாது. ராகு உங்கள் 7ஆவது வீடான கும்பத்திலும் குரு ராசியிலும் பெயர்ச்சிக்கிறார். ராகு கூட பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாது. கேது உங்கள் முதல் வீட்டில் சுக்கிரன் சிம்மத்தில் பெயர்ச்சிக்கிறார். எனவே ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேதுவும் சாதகமான பலன்களை தர முடியாது. அக்டோபர் 2025ஆம் ஆண்டு சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025 இன் படி கன்னி ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கலவையான அல்லது சராசரியான பலன்களை தரலாம். இந்த மாதம் சூரியன் முறையே உங்கள் முதல் மற்றும் 2ஆவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த 2 பெயர்ச்சிகளும் சூரியனுக்கு சாதகமாக கருதப்படவில்லை. செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் 2ஆவது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு அது உங்கள் 3ஆவது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் பெரும்பாலான மாதங்களில், அதாவது அக்டோபர் 27 வரை பலவீனமாக இருக்கலாம். மாத தொடக்கத்தில் இருந்து அக்டோபர் 3 வரை புதனின் பெயர்ச்சி முதல் வீட்டில் இருக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை உங்கள் 2ஆவது வீட்டிலும் மற்றும் அக்டோபர் 24க்கு பிறகு உங்கள் 3ஆவது வீட்டிலும் இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெரும்பாலான நேரங்களில் கொடுக்க விரும்புவார். அக்டோபர் 24க்கு பிறகு முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 10ஆவது வீட்டில் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடியும். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 12ஆவது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு அது உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து சராசரியான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7ஆவது வீட்டில் மீன ராசியில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். எனவே சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ராகு பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியும். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் ராகுவிடமிருந்து நல்ல இணக்கத்தை எதிர்பார்க்கலாம். கேது உங்கள் 12ஆவது வீட்டில் சுக்கிரன் சிம்ம ராசியில் பெயர்ச்சிக்கிறார்.
பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேது உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியாது என்றாலும் சுக்கிரனின் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் அது உங்களுக்கு சில நல்ல பலன்களை தரும். அனைத்து கிரகங்களின் நிலைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் முதல் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம். துலா ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 படி அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரியான பலன்களை தரக்கூடும். இந்த மாதம் அக்டோபர் 17 வரை சூரியன் உங்களின் 12வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது சாதகமான சூழ்நிலையாக இருக்காது. அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். செவ்வாய் பெயர்ச்சி இந்த மாதம் அக்டோபர் 27 வரை உங்கள் முதல் வீட்டிலும் அதன் பிறகு 2வது வீட்டிலும் இருக்கும். செவ்வாய் கிரகத்தின் 2 பெயர்ச்சிகளும் நல்லதாக கருதப்படாது. செவ்வாய் அக்டோபர் 27க்கு பிறகு ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தர முடியும். ஏனெனில் இந்த நேரத்தில் செவ்வாய் அதன் சொந்த ராசியில் இருக்கும். புதன் பெயர்ச்சி உங்கள் 12வது வீட்டில் மாத தொடக்கத்தில் இருந்து அக்டோபர் 3 வரை இருக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை உங்கள் முதல் வீட்டில் இருக்கும். அக்டோபர் 24க்கு பிறகு புதனின் பெயர்ச்சி உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். அக்டோபர் 24க்கு பிறகு புதனால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் புதன் அனுகூலத்தை அளிக்க முடியாமல் போய்விடும். மாதத்தின் முதல் பகுதியில் குரு பெயர்ச்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். குரு 10வது வீட்டில் இருக்கும். ஆனால் உயர்ந்த நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குரு உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியும். சுக்கிரன் அக்டோபர் 9 வரை உங்கள் லாப வீட்டிலும் அதன்பின் 12ஆம் வீட்டிலும் நீடிக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க முடியும். சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பல விஷயங்களில் நல்ல பலனை தரும். ராகு கிரகத்தின் பெயர்ச்சி 5வது வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். 5ஆம் வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதால் ராகு சில சமயங்களில் நல்ல பலனை தரலாம். லாப வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரனின் ராசியில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கும். எனவே கேது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம். 2025 அக்டோபர் மாதம் பல சமயங்களில் மிகச்சிறந்த பலனை தரக்கூடும் மற்றும் சில சமயங்களில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 12வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது சூரியனுக்கு பலவீனமான நிலையாக இருக்கும். செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்களின் 12வது வீட்டிலும் அதன் பிறகு முதல் வீட்டிலும் இருக்கும். செவ்வாய் கிரகத்தின் இந்த 2 இடமாற்றங்களும் சாதகமாக கருதப்படவில்லை. அக்டோபர் 27க்கு பிறகு நேரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை உங்கள் லாப வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் 12ஆம் வீட்டில் இருப்பார். இதற்கு பிறகு அது உங்கள் முதல் வீட்டிற்கு செல்லும். மாதத்தின் முதல் பகுதியில் குரு பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். அக்டோபர் 9 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் லாப வீட்டில் சுக்கிரனின் பெயர்ச்சி நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதால் சுக்கிரன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். ஆனால் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருப்பார். இருப்பினும் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். சனியின் பெயர்ச்சி உங்கள் 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கும். எனவே சனியிடமிருந்து அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. ராகு 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். எனவே ராகுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. 10ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சிப்பதால் சாதகமான பலன்களை வழங்குவதில் பிந்தங்கலாம். இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்கள் சராசரி பலன்களை வழங்குகின்றன அல்லது சராசரி பலன்களை விட பலவீனமாக உள்ளன. எனவே இந்த மாதம் கலவையான பலன்களை பெறலாம். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமான பலன்களை தரும். அக்டோபர் 27 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 10வது வீட்டில் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் லாப வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இருப்பினும் சூரியன் பலவீனமடையும். எனவே முழுமையான அனுகூலத்தை அளிக்காது. ஆனால் இன்னும் சாதகமான முடிவுகளை சூரியனால் அதிக அளவில் கொடுக்க முடியும். இந்த மாதத்தில் சூரியனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும். செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை உங்கள் லாப வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டில் தனது சொந்த ராசி அடையாளத்தில் இருப்பார். இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் சாதகமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 3ஆம் தேதி வரை புதன் உங்களின் 10ஆம் வீட்டில் இருப்பது சாதகமான நிலையாகும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் உங்கள் லாப வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 24க்கு பிறகு புதனின் நிலை வலுவிழந்து ஆனால்
புதனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் 7வது வீட்டிலும் மற்றும் 2ஆம் பாதியில் 8வது வீட்டிலும் உச்சத்தில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரலாம். சுக்கிரனின் பெயர்ச்சி பற்றி பேசுகையில் அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக தெரிகிறது. ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் உங்களுக்கு பலவீனமான பலன்களை தரக்கூடும். சனி 4வது வீட்டில் வக்ர நிலையில் அதன் சொந்த ராசியில் இருப்பார் மற்றும் சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ராகுவிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கேது கிரகம் உங்களுக்கு பலவீனமான பலனை தருவதாக தெரிகிறது. அதாவது அக்டோபர் 2025 இல் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவது போல் தெரிகிறது. அவர்களிடமிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பது இயல்புதான். இந்த மாதத்தை ஒரு பெரிய அளவிற்கு சாதகமான பலன்களை வழங்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகர ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 இன் படி அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். இந்த மாதம் அக்டோபர் 17 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். இது சூரியனுக்கு மிகவும் நல்ல ஸ்தானம் அல்ல. அதாவது சூரியன் உங்களுக்கு சாதகமான அல்லது சாதகமற்ற பலன்களை தராது. அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் வீட்டில் இருப்பது சாதகமான ஸ்தானமானாலும் மற்றும் பலவீனமான ஸ்தானமான தாழ்வாகவே இருக்கும். எனவே இங்கிருந்து சூரியன் உங்களுக்கு சராசரியான பலனை தருவதாக தெரிகிறது. இந்த மாதம் சூரியனால் கலவையான பலன்களை பெறலாம். செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் 27 வரை சராசரி மற்றும் நல்ல பலன்களை தரும். புதனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. குருவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல பலன்களையும் தரக்கூடும். சுக்கிரனின் பெயர்ச்சி அக்டோபர் 9 வரை 8வது வீட்டில் இருக்கும் ராகு கேதுவின் செல்வாக்கில் கலவையான வாழ்த்துக்களை தரலாம். அக்டோபர் 9க்கு பிறகு சுக்கிரன் அதிர்ஷ்ட வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்ல பலனை தரக்கூடும். ஆனால் சுக்கிரன் பலவீனமாகவே இருப்பார். எனவே இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து கலவையான அல்லது சராசரியான பலன்களை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். சனியின் பெயர்ச்சியும் அதன் அளவில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அதே சமயம் ராகு கேதுவின் பெயர்ச்சியில் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த கிரகங்களின் நிலைகளை பார்க்கும்போது இந்த மாதம் சராசரி பலன்களை விட சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். கும்பம். கும்ப ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 படி அக்டோபர் மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரியான பலன்களை தரலாம். சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதம் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். இது ஒரு சாதகமான நிலையாக கருதப்படாது. அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பகுதியில் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் சூரியன் தாழ்ந்த ராசியில் பெயர்ச்சிக்கிறார். அக்டோபர் 27ஆம் தேதி வரை உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சி இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது. அதே நேரத்தில் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் இந்த மாதத்தில் 3 முதல் 4 நாட்களுக்கு ஒப்பீட்டளவில் சிறந்த பலன்களை தர முடியும். புதன் அக்டோபர் 3 வரை உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும். அதே நேரத்தில் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். இது சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். அதே சமயம் அக்டோபர் 24க்கு பிறகு புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புகிறது. இந்த மாதம் புதன் கிரகத்தில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு மாதத்தின் முதல் பகுதியில் சாதகமான பலன்களையும் பின்னர் பலவீனமான அல்லது சராசரியான பலன்களையும் தரக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குருவிடமிருந்து சராசரி அல்லது சராசரியை விட சற்றே சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார் மற்றும் இது சாதகமான நிலையாக கருதப்படாது. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார். எனவே நீங்கள் சுக்கிரனிடமிருந்து சராசரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் சராசரியான பலன்களையோ அல்லது சராசரியை விட சற்று பலவீனமான பலனையோ சுக்கிரன் தரக்கூடும். இந்த மாதம் சனியின் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதேபோல் இந்த மாதம் ராகு கேதுவினால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த வகையில் இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு கலவையான பலன்களை வழங்குவதை நாங்கள் காண்கிறோம். சில நேரங்களில் சில முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள். அக்டோபர் மாத ராசிபலன் 2025 இன்படி அக்டோபர் மாதம் பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட கலவையான அல்லது சற்றே பலவீனமான பலன்களை கொடுக்கலாம். முதலில் நாம் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். இது சூரியனுக்கு சாதகமாக இல்லை. அக்டோபர் 17க்கு பிறகு உங்கள் 8ஆம் வீட்டில் சூரியன் பலவீனமான நிலையில் இருக்கிறார். இதுவும் ஒரு சாதகமான நிலை அல்ல. இந்த மாதம் சூரியனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. செவ்வாய் அக்டோபர் 27 வரை உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பார். இது செவ்வாய்க்கு பலவீனமான நிலையாகும். அதே சமயம் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாயின் நிலை சற்று சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் செவ்வாய் கிரகத்திடமிருந்து எந்த சிறப்பு ஆதரவையும் எதிர்பார்க்கக்கூடாது. புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3 வரை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரக்கூடியது. அதே சமயம் அக்டோபர் 24க்கு பிறகு புதனால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் போகும். குரு கிரகம் மாதத்தின் முதல் பகுதியில் சராசரி பலன்களையும் மற்றும் பின்னர்
சாதகமான பலன்களையும் தரலாம். இந்த மாதம் குருவிடமிருந்து சராசரி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9 வரை சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது. அதே நேரத்தில் பின்னர் அது பலவீனமான நிலையில் 7வது வீட்டில் இருக்கும். இங்கிருந்து சுக்கிரன் அனுகூலமான பலன்களை கொடுக்க முடியாது. அதாவது இந்த மாதம் சுக்கிரனிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. சனி உங்கள் முதல் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கும். எனவே சனியிடமிருந்தும் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ராகு 12வது வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு கூட ஆதரிக்க முடியாது. கேது 6ஆம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரனின் ராசியில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் கேது உங்களுக்கு சில சமயங்களில் நல்ல பலனையும் மற்ற சந்தர்ப்பங்களில் சராசரி பலனையும் தர முடியும். இந்த அனைத்து கிரக நிலைகளையும் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம், அல்லது சில சமயங்களில் பலவீனமான பலன்களையும் பெறலாம். எனவே இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரக்கூடும். நன்றி. வாழ்க வளமுடன்.